இன்னும் கிட்டத்தட்ட நிறைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எந்த நேரத்துக்கு போவாங்கன்னே தெரியாது. இப்போ ஒரு சாம்பிள் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு திடீர்னு உள்ளே போட்டாங்க. இப்போ அடுத்த எல்லா பேருமே அலர்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் எவனும் இந்த மீடியேட்டர்ஸ் உள்ளே போய் அவர்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அவர்கிட்ட தான் இருக்கும். போகிறது, கொடுக்கறது, வாங்குறது எல்லாமே. மீடியேட்டர்ஸ் உள்ளே வராதிங்க. பணம் எதுக்காரதை கொண்டு நம்ம பாக்கெட் மணியில் பர்ஸில் இருக்கிற 50-100 ரூபா இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு மற்ற இடங்கள்லாம் இப்போ அலர்ட் ஆகின ஒரு தகவல் நமக்கு வந்திருக்காத. இனி கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நேர்மையாக இருந்தால் அந்த பயம் தேவையில்லை. அதுதான் சொல்லிக்கல விரும்புகிறோம். லஞ்சத்தை வாங்கி நீ இன்னும் பெரிய கோட்டை கட்ட போகிறதில்லை. ஆனால் பாதிக்கப்படுற எவ்வளோ பேர் இருக்காங்கிற விஷயத்த உணரணும். அதுதான் முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணின இந்த ஒரு விஷயம், அதை இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, 15 வருடமாக ஒரே மாவட்டத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கணும்னா 3 வருடம் தான் ஒரு இடத்துல இருக்கிறதா தான் அரசனுடைய ஆணை இருக்குன்ற தகவல் தான் இருக்குது. பட் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, அரசியல் செல்வாக்கை வச்சு தொடர்ந்து ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்காங்க. இப்போ இவர்களை மாற்றம் செய்தாதான், இப்போ எப்படி நீங்கள் இந்த இபியில் ஒருத்தர் தூக்கி மாற்றி மாற்றி பண்ணாதான் அவ்வளோ அந்த வழி தெரியும். இந்த குடும்பம் இங்கே போகும், பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, இது இருக்குது, இவ்வளோ வேலையிட்டு இருக்க பண்ண செய்கிற தப்புனால தானே இந்த மாதிரி நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கின்ற திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இவர்களும் பார்த்தீங்கன்னா 15 வருடமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவர்களையும் மாற்றம் செய்யணும். இந்த ரிசல்ட் எல்லாம் வச்சு தான் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விரிவான ஒரு விளக்கத்தை கேட்குறாரு. நடவடிக்கை எடுக்கப்படுற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு சார். இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிறது மாதிரி இன்னும் நிறைய துறைகள் இருக்கு. முக்கியமான இதை விட லஞ்சம் விளையாடுகிற ஒரு துறை ஒன்று இருக்கு. அங்கேயும் ரைடு பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. அடுத்த டார்கெட் நம்மகிட்ட தான் வரும். ஏன்னா இந்த பணம் பொருள்ற இடமே பார்த்தீங்கன்னா 2 இடம் தான். ஒன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்து போயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று இருக்கு. அங்கே பணம் புரண்டுகிட்டே இருக்கும். நீங்க அங்கே பேசினாலே காசு கேட்பாங்க. இந்த மாதிரி வேணும்னு கேட்டால் காசு கொடுத்தா தான் நான் பதிலே சொல்லுவேன் அப்படிம்பாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்க. ஆனால் முதலமைச்சருடைய நடவடிக்கை மற்றவர்கள் சில மாதங்கள் சொல்கிறாங்கல்ல, யாரும் காது கொடுத்தே கேட்கல, அவர்களும் கேட்கல, எதை வேணாலும் பேசிட்டு போங்க, மக்கள் முடிவு பண்ணிக்குவான்ற ஒருத்தலாம் இவரோட நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்திருக்கு சார்.